இந்த பதிவில் கத்திரிக்காய் செடிக்கு கூடுதல் மண் சேர்க்குறதும் அப்புறம் மாடி தோட்டத்தில் இருக்க சப்போட்டாக்கு என் பொண்ணு ஸ்ப்ரே பண்ணுறதையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன தேடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கிங்களா, என் பொண்ணு மண்புழுவை பார்க்கணுன்னா சரி நம்ம வச்சுருந்த உரத்தில் கண்டிப்பாக மண்புழு இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தோம். ஒரு பெரிய மண்புழுவாக வந்துச்சு. அவள் பார்த்துட்டா, ஓகே இதுதான் விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு கேட்டேன். அது எப்படி விவசாயிகளோட நண்பன் சொல்கிறீங்கன்னு சொன்னான். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு வாட்டி நெல் ஒரு வாட்டி வாழை மரம் போடுவோம். அது எதுக்காக நெல் போட்டதுக்கப்புறம் தான் வாழை மரம் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. நம்ம நெல் போடும்போது நிறைய இலைத்தலையெல்லாம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதங்கிறது நல்லா அழுகி சின்ன வயசில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நெல் செடியை பிடுங்கினோம்னா கீழே பார்த்தோன்னா ஒரே சின்ன சின்ன மண்புழுவாக இருக்கும். அவ்வளோ மண்புழு இருக்கும். ஒரு செடியை பிடுங்கணுன்னா அது களி மாதிரி இருக்கும். அந்த களியை எடுத்து பார்த்தாலே அவ்வளோ மண்புழு இருக்கும். அந்த நெல் அறுத்ததுக்கப்புறம் அந்த மண்புழுலாம் அப்படியே இருந்து அது ஏர் ஓட்டும் போது மறுபடியும் வாழை போடுறதுக்கு ஏர் ஓட்டும் போது அந்த மண்புழுலாம் நல்லா உரமாயிரும். அதனால் அடுத்து போடுற வாழைக்கு வந்து நல்லா சத்து பிடிக்கும். வாழை நல்லா ஜம்முன்னு வளரும். அதுதான் ஒரு வாட்டி நெல் ஒரு வாட்டி வாழை போடுற ரகசியம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இருக்க செடிகளுக்கு வந்து மண்புழு நல்ல உரம். பாருங்கள், அந்த உரத்தை மண்புழு உரம்னே ரெடிமேடாக கிடச்சிது. பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க காய்கறிகளையும் போட்டு நம்மளே மண்புழு உரம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் மண்புழு நல்லா வந்துச்சு. பாருங்கள், நிறைய மண்புழு இருந்துச்சு. உரமும் நல்லா இதாகிடுச்சு. எல்லா செடிக்கும் ஒரு 3/4 டப்பா வரைக்கும் போட்டாச்சு. இது பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க சப்போட்டா நல்லா நிறைய காய் பிடிச்சிருக்கு. அதனால மரத்துலேயே நல்லா பழுக்க விட்டோம்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மரத்துலேயே பழுக்க மாட்டேங்குது. பறித்து நல்லா தனியாக வச்சு பழுக்க வச்சா தான் பழுக்கு. இது வந்து டேபிள் ஆரஞ்சு. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.